நம்ம ஊரை தான் காலைல எந்திரிச்சோமா பொறுமையாக குளித்தோமா அப்படியே பல்லு விளக்கணுமா அப்புறம் குளித்தோமா சாப்பிட்டோமா அப்படியே பொறுமையாக ஜாலியாக வேலை கிளம்பும் ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் இருக்கும். ஸோ நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. மற்ற யாருக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சே ஆகணும். குறிப்பாக சொல்லணுன்னா காலைல குளிக்கிறது பல்லு விளக்கிறது அந்த டயத்துக்குள்ளே நம்ம அந்த பாத்ரூமில் பூந்தால் தான் உண்டு. ஸோ ஒரு வேளை அந்த டயத்தை நம்ம தாண்டிட்டோன்னா இன்னொருத்தவங்க வந்து உள்ளார போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு இவங்க எல்லாருமே முடிச்சது ஒரு 7 பேர் இருக்காங்கன்னா அந்த 6 பேர் குளிச்சதுக்கப்புறம் நான் போக முடியும். ஸோ என்னோடய நேரம் காலைல 5 மணினா 5 மணிக்கு நான் குளிச்சணும், ஃப்ரெஷ் ஆகிடணும். அதை தாண்டிடுச்சுன்னா முடியாது. 5லேருந்து 5:15 5:20 நான் முடிச்ச நல்லது. அதை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் 8:30 மணிக்கு மேலே தான் நான் உள்ளார போக முடியும். அன்றைக்கி வேலை கட் ஆகிடும், இல்லைன்னா வேலைக்கு லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி துணி துவைக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். ஸோ ஸ்கூலில் சொல்லி தருவாங்களே பஞ்சுவாலிட்டியாக இரு அந்த பஞ்சுவாலிட்டியாக நம்ம இங்கே கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான். இன்னொரு விஷயம், 5ல் வளையாது 50ல் வளையாதுமாங்களே. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீ 5ல் வளையலைன்னா சரி இங்கே வந்து வளைஞ்சி தான் ஆகணும். 50 வயசானாலும் இங்கே வளைஞ்சி தான் ஆகணும். இங்கே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று, சிங்கப்பூர் உங்களை பார்த்து இறக்கலாம் படாது. முடிஞ்ச அளவுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற மக்கள் வேலை வாங்குறவங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கெல்லாம் ஓபி அடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் சிசிடி கேமரா இருக்கும். நீங்கள் படி ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் எல்லா இடத்துலையும் சிசிடி கேமரா இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாதை இருக்குது. இந்த எனக்கு ரைட் சைடில் உள்ள இந்த பாதையில் நடந்து போகணும், அந்த பாதையில் சைக்கிள் போகணும். ஸோ அதுக்கான ஃப்ரீயும் கீழே போட்டிருப்பாங்க. ஒரு வேளை இதில் மாதிரி போனாலே சைக்கிளில் இங்கே வந்தாலே ஃபைன் போடுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்கில் இருக்க சிசிடி கேமராலேருந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பெனால்ட்டி ஃபைனு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சியும் ஆகணும். அது கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப நரகமானது. அது எத்தனை பேருக்குன்னு தெரியல, ஆனால் என்னோடய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏன்னா சொந்த பந்தம் ஊர் உறவை விட்டுட்டு மெயினாக நம்ம ஊர் சாப்பாடை விட்டுட்டு இங்கே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். பொதுவாக அந்த சாப்பாடு பிரியர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 6 வேளை எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு ஜாலியாக இருந்தேன். இங்கே வந்து 3 வேளை சாப்பிட்றேன். அது கஷ்டப்பட்டு தான் சாப்பிட மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பிட அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். ஒரு வேளை நான் சாப்பிட்ற இடம் அப்படி இருக்கான்னு தெரியல. மேக்ஸிமம் நிறைய பேர்ட்ட கேட்டதுக்கு அப்படி தான் இருக்கும். சோறுமாக இருக்காது, தோசைமாக இருக்காது. தோசை அப்பளம் மாதிரி பையில் மடித்து வச்சுட்டு போயிடலாம், சோத்தை வந்து செவுத்தில் அடிச்சு விளாண்டுட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன கஷ்டம் இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து நான் அந்த பக்கம் ஓகேங்களா, சிக்னலை தாண்டி அங்கே போகணும். பாய்.